குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம கேட்கறத மூஞ்சி காசராமல் கொடுக்குறாங்க. எத்தனை வாட்டி கேட்டாலும் இட்லி தராங்க, பொங்கல் தராங்க, பூரி தராங்க, தோசை தராங்க, வடகறி கூட தராங்க, சாம்பார், சட்னி எல்லாமே தராங்க. மனம் கஷ்டப்படாமல் எல்லாமே சந்தோஷமாக கொடுக்குறாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா டி நகர் வந்திருக்கிறோம். டி நகர்லேயே ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம அதை ட்ரை பண்ண தான் வந்தோம். எப்படி அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் சொல்றோம்னா 35 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 35 ரூபாய்க்கு இட்லி, தோசை, பூரி, பொங்கல் சொல்லி 4 ஐட்டம் அன்லிமிட்டட் பஃபட் மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். 35 ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம சென்னையில் வந்து நான் காம்போஸ் பார்த்துக்கிறேன். ஐ மீன் 50 rupees காம்போ பார்த்துருக்கிறேன். எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்து கொடுப்பாங்க, அது மாதிரி கூட பார்த்துருக்கேன். பட் ஆனால் அன்லிமிட்டடாக கொடுத்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அப்படியே அன்லிமிட்டடாக கொடுத்து கூட பார்த்துருக்கிறேன். ஒரு 50 ரூபா 60 ரூபா கூட வச்சு பார்த்துருக்கேன். நம்ம வெறும் 35 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக கொடுக்குறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். நிறைய பேர் இங்கே சாப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாலும் தெரியும், நிறைய கூட்டம் நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் இங்கே தான் வந்திருக்கோம். இப்போ நம்மளும் இங்கே எல்லாமே இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி மாதிரி எப்படி சொல்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அவங்களுக்கு ரொம்ப போகலாம். வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? வணக்கம், என் பேர் பாஸ்கர். நல்லா இருக்கேன். சொல்லுங்க, கடையை பற்றி சொல்லுங்க. 35 ரூபாய்க்கு நான் கேள்விப்பட்டேன், அது எப்படின்னு சொல்லுங்க. சாமானிய மக்கள் டெய்லி வெளியில் சாப்பிட்றவங்க வந்து ஒரு 20லேருந்து 30 ஓகே. 35 அன்லிமிட்டட்ங்கும் போது அது ஒரு திருப்தியாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான், அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் அதில் நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ இது பண்ணோம். எல்லாருக்குமே பூரி, கல் தோசை பிடிச்ச ஐட்டம். பொங்கல் திருப்தியாக இருக்கும். இட்லி, பொங்கல், கல் தோசை, பூரி 4 ஐட்டம் 35 ரூபா அன்லிமிட்டட்னு கொடுக்க ஆரம்பித்தோம். எப்படி நான் யோசிச்சு கூட உங்களுக்கு 35 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக இந்த 4 ஐட்டம் எக்ஸ்ட்ரா மெயினாக நீங்கள் வந்து இட்லி, பொங்கல் 35 ரூபா கொடுத்தா கூட சரி, ஓகே. பொங்கல் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, ஸோ இட்லியை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஆனால் பூரி, கல் தோசை, இட்லி, பொங்கல் எப்படி 4 உங்களால் புரியுங்க? இல்லை, அதுதான் வெறும் 2 ஐட்டம்னும் போது சிலருக்கு பிடிக்காது. சிலர் இட்லி மினி டிஃபன் மாதிரி சாப்பிடுவாங்க. சிலர் வந்து பூரி ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் நார்மலாக. அதே மாதிரி கல் தோசை அவசியமானது. அதுவும் அதனால தான் ஒரு 4 ஐட்டமாக கொடுத்தோம்னா அது வந்து ரொம்ப திருப்தி அடைவாங்க அவங்க மக்களும் உண்டு. சிலர் வந்து ஒரு 100 பேரில் ஒரு 20-25 பேர் நல்லாவே சாப்பிடுவாங்க. மீதி வந்து ஒரு மினி டிஃபன் மாதிரி சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. சிலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் எடுத்துப்பாங்க. இதில் நமக்கு மெயினாக லேபர் காஸ்ட்டு, கேஸ் தான் மெயின். மற்றபடி மெட்டீரியல் காஸ்ட் ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. அப்புறம் வந்து சொல்கிறேன், நைட்டில் 50 ரூபா அன்லிமிட்டெட் நம்ம பழைய வீடியோ ஒன்று இருக்குது, அது கொடுத்துட்டு தான் இருக்கும் இன்னுமே. அதில் கிச்சடி, கல் தோசை, சில்லி பரோட்டா 3 ஐட்டம் கொடுத்துட்ருக்கு. நூடுல்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம், அது இப்போ கொடுக்க முடியல. நார்மல் மீல்ஸ், ஃபுல் மீல்ஸ் வந்து 70 ருபீஸு. அன்லிமிட்டெட் வெரைட்டி ரைஸ் ஒன்று, அது 45 ரூபா கொடுத்துட்ருக்கோம். 35 ரூபா கான்செப்ட் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? என்னோட கேள்வி அதுதான் இருக்குது. ஏன்னா இப்போ நார்மலாக இட்லி 5 ரூபா, நார்மலாக 5 ரூபான்னு வச்சுக்கிறோம். இட்லி 5 ரூபா, பூரி 10 ரூபா, அப்படி கம்மியாக வச்சா கூட ஓகே தான். 35 ரூபாயில் எனக்கு வந்து புரிய மாட்டேன். எனக்கே இந்த ஷாக்காக இருக்குது. எப்படி இந்த மாதிரி யோசிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு 200 ரூபா போட்டு ஒரு காம்போ ரன் பண்ணி அது ஒரு 10 பேரை போய் சேரும் 2000 ரூபான்னு. அதுவே ஒரு சாமானிய மக்கள் டெய்லி சாப்பிட்றவங்களுடைய ரீச் வந்து 30 தான். அதில் +or -5 ஓகே. 30 ரூபாய்க்கு மேலே சாப்பிட மாட்டாங்க யாருமே காலை டிஃபன். அது மாதிரி வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து வெளியில் சாப்பிட்றவங்க டெய்லி ஃபுல் 3 வேளையுமே சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதில் நமக்கு வர போகிறது என்ன, ஒரு 200-300 பேர் வந்தாங்கன்னா அதுவே நமக்கு திருப்தியானது தான். இதில் சாப்பிட்றது பார்சல் 50 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். பட் அது கொடுக்க முடியல, கூட்டம் நிறைய இருக்கிறதுனால அது கொடுக்கறதில்ல. ஆர்டர் பேஸில் யாராவது ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு 8:30, 8:45க்கு மேலே அதே 50 ருபீஸ்க்கு வித் கண்டெய்னர், கம்பார்ட்மெண்ட் கண்டெய்னரில் போட்டு கொடுத்துருக்கோம். லொக்கேஷன் போஸ்டல் காலனி 4th ஸ்ட்ரீட்டு, லேக்வி ரோடு, ஆரியகவுடா ரோடு ஜங்ஷன் சந்திப்பில் இருக்குது. டைமிங் வந்து 8 to 10:30. வணக்கம். 35 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பிட்றது எப்படி இருக்குது? 35 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் ரொம்ப திருப்தியாக, மன நிறைவாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அந்த எப்படி இருக்கிறது, குவாலிட்டி எப்படி? குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம கேட்கறத மூஞ்சி காசராமல் கொடுக்குறாங்க. எத்தனை வாட்டி கேட்டாலும் இட்லி தராங்க, பொங்கல் தராங்க, பூரி தராங்க, தோசை தராங்க, வடகறி கூட தராங்க, சாம்பார், சட்னி எல்லாமே தராங்க. மனம் கஷ்டப்படாமல் எல்லாமே சந்தோஷமாக கொடுக்குறாங்க. நம்ம சென்னையில் 35 ரூபாய்க்கு இப்படி ஒன்று இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏற்கனவே வந்து மனோஜ் பவன் ஹோட்டல் 39 ரூபாய் இருந்தது.
மனோஜ் பவன் ஹோட்டலில் 39 ரூபா இருந்தது. இப்போ அது 50 ரூபா ஆக்கிட்டாங்க. இங்கே வந்து 35 ரூபா இருக்கு. அது எப்படி அன்லிமிட்டடா? அன்லிமிட்டட் கிடையாது, மினி டிஃபன் காம்போ காஃபியோட. இது வந்து அன்லிமிட்டட். அன்லிமிட்டட் நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? 35 ரூபாய்க்கு அன்லிமிட்டட். இல்லை, அன்லிமிட்டட் வந்து சாத்தியமே இல்லை. அது எப்படி கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. ஆமாம், நீங்க என்னடா ட்ரை பண்ணீங்க இன்னைக்கு? எதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது. பொங்கல் நல்லா இருந்தது, இட்லி நல்லா இருந்தது, தோசை நல்லா இருந்தது. இன்னைக்கு பூரி மாஸ்டர் வரா இருந்தாலும் பூரி போடுறேன். இதுக்கப்புறம் ரெகுலர் வருவீங்களா? ஆமாம், நல்லா தானே இருக்கு. நாங்கள் 4 நண்பரை கூப்பிட்டு வந்துருவோம்ல. அடுத்த நாள் போய். ஆமாம், அடுத்து 4 பேர் கூப்பிட்டு வரோம், அவன் போய் 4 பேரை கூப்பிட்டு வருவான். அப்படியே டெவலப் ஆகிடல இது. ஃபைனலாக வந்து நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இல்லை, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். என்னோட கேமராமேன் வந்து வேலைக்கு போயிருக்காரு. அவர் எப்பயாவது தான் இனிமேல் கூட வருவார். ஆக்சுவலாக 35 ருபீஸ்க்கு எப்படி இவ்வளோ சூப்பராக கொடுக்குறாங்கன்னு எனக்கே தெரியல. 35 ருபீஸ்க்கு சட்னி சாம்பார் கூட வந்து அவங்களே கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அதை வந்து வெளில வச்சுட்டாங்க, நம்மளே போட்டுக்கலாம். அது இல்லாமல் வடகரியுமே கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு என்னோட பேட் லக் நினைக்கிறேன். அதாவது பூரி மாஸ்டர் இன்னைக்கு வந்து லீவ் போட்டாரோ, ஸோ அதனால் பூரி வந்து இன்னைக்கு கிடைக்கல. இட்லி, தோசை, பொங்கல் இதுக்கு தான் கிடைச்சது. சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காஸ்ட் வைஸ்லாம் வந்து செம்ம குவாலிட்டி இது. ஆக்சுவலாக டி நகரில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னாலும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி 35 ருபீஸ் கொடுக்குறது மட்டும் இல்லையா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் சொல்லுவீங்க. எனக்கு தெரிஞ்சு 200% 35 ருபீஸ் வந்து இது வந்து எப்படி சாத்தியம்னு தெரியல. ஏன்னா நான் காம்போஸ் நிறைய பார்த்துருக்கேன். 50 ரூபாய் கூட காம்போஸ், 30 ரூபாய் கூட எல்லா வெரைட்டிஸ்லேயும் ஒன்று தோசை கூட ஒன்று வச்சு காம்போஸ் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அன்லிமிட்டட் வந்து பார்த்தது இல்லைங்க, தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் இது எப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. டி நகர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்க. எப்பயும் போல சொல்கிறது தான். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.